சூரபத்மன் பற்றி தெரியுமா? அவன் எப்படி முடிந்தான் தெரியுமா? என்னென்ன சொல்ற? வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூரபத்மன் என்ற அரக்கன் தனது கொடுமைகளால் உலகையே அச்சத்தில் ஆழ்த்தினான். தேவர்கள் கூட அவனிடம் தோல்வியடைந்து உதவி கேட்க சிவபெருமானை நாடினர். அப்போது சிவபெருமான் தனது நெற்றிக்கண் திறந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினர். அந்த தீப்பொறிகள் கங்கை வழியாக சரவண பொய்கைக்கு சென்று அங்கு 6 குழந்தைகளாக பிறந்தன. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் அன்னை பார்வதி அவற்றை அணைத்தபோது அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து ஆறுமுக முருகனாக உருவெடுத்தார். உலகத்தை காப்பாற்ற முருகன் தனது கையில் வேலை ஏந்தி சூரபத்மனை எதிர்த்து போருக்கு சென்றார். போரில் எத்தனை மாயை செய்தாலும் சூரபத்மனால் முருகனை வெல்ல முடியவில்லை. இறுதியில் அவன் ஒரு பெரிய மரமாக மாறினான். ஆனால் முருகன் தனது வேலால் அந்த மரத்தை 2ஆக பிளந்தார். தோல்வியை உணர்ந்த சூரபத்மன் மன்னிப்பு கேட்டான். அப்போது முருகன் அவனை அழிக்காமல் அவனது ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றி தன்னுடன் இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்வே இன்று வரை சூர சம்ஹாரம் என்று கொண்டாடப்படுகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.